ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். சண்டே மார்னிங் எல்லாருமே ஆலயத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அது மிகவும் ரொம்ப ஸ்பெஷலானது பாருங்க. ஏன்னா மற்ற நாள்லாம் நம்ம ஆண்டவர் கூட இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்பது சண்டே என்பது சன்னை உண்டாக்கினவருக்கு தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் அந்த நாளை உண்டாக்கினார், அதை பரிசுத்தமாக்கினார், அது ஒரு ஸ்பெஷல் டேவா ஆண்டவர் மாற்றினார். அப்ப இந்த நாள்ல அருமையான சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னபோது என் இருதயத்திலே மனமகிழ்ச்சியா இருந்தேன். அவருடைய ஆலயத்துக்கு போறேன்னு சொன்னோன்னே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவருடைய உள்ளத்துல வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க சந்தோஷத்தோட இருக்கிறீங்களா அல்லது துக்கத்தோட இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 56வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆலயத்துக்கு போறோம்னா நம்மளா போல அவர் தான் நம்மை அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அவர் தான் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அதனாலதான் ஒரு அருமையான தெய்வ மனிதர் சொல்லுகிறார், தெய்வ பக்தன் பைபிள்ல, அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்தீர், காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீர். அவருடைய காருண்யம் தான் நம்மை தேவனுடைய ஆலயத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்க கொண்டு போய் நம்மளை என்ன பண்றாரா? அங்கே நம்மை மகிழ பண்ணுகிறார். அப்ப தேவனுடைய ஆலயம் என்பது, தேவனுடைய வீடு என்பது நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு இடம், நம்முடைய சஞ்சலங்களை நீக்குகிற ஒரு இடம். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் நம்ம வாசிக்கிறோம்ல, துக்கம் நிறைந்தவர்களாய், பாடு அனுபவித்தவர்களாய், கவலையோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு அன்னாள் என்கிற ஒரு தாயார் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. அவங்களுடைய துக்கம் அவங்க பாஸ்டருக்கு கூட தெரியல. ஒவ்வொரு வருஷமும் தேவ ஆலயத்துக்கு தான் அவங்க வருவாங்க, கண்ணீரை விடுவாங்க. ஆனா அந்த முறை கர்த்தர் அந்த மகளுடைய கண்ணீரை கண்டார். அதுல வேத வசனம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை, துக்கமுகமா இருக்கவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க துக்க முகத்தோடு கூட ஆலயத்துக்கு நீங்க போகலாம். நான் நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா தேவ ஆலயத்துல தேவன் வீற்றிருக்கிறார், தேவனுடைய ஆலயத்துல தேவன் எழுந்தருளுகிறார். நீங்க அங்க போய் உங்க துக்கத்துல அவர்கிட்ட கொட்டிருங்க, உங்க கவலையெல்லாம் அவர்கிட்ட கொட்டிருங்க. அவர் உங்களுடைய ஆலயத்தை முடிச்சுட்டு நீங்க வெளியில வரும்போது உங்களை சந்தோஷத்தோட தான் அனுப்புவார், உங்களை மகிழ்ச்சியோட தான் அனுப்புவார். அன்னைக்கு வெறுமையான கர்ப்பத்தோடு போன அந்த அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்து சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொடுத்தார்ல. சாமுவேல் இன்றைக்கும் நம்ம அவரை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம், அன்னாளை பற்றி இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்? அவங்க தேவாலயத்துக்கு போனதுனால, தேவாலயத்துல கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல அவங்களுடைய காரியங்களை கொட்டினதுனால. நீங்க உங்க பாரங்களை அவருடைய சமூகத்துல கொட்டிருங்க, கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். அதுல அழகாய் சொல்லுகிறது, அதற்கு கீழே அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நம்ம என்னெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுகிறோமோ அந்த ஜெப குறிப்புகளை, அந்த பலிகளை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பேன்னு சொல்றார். Hallelujah. This I will bring to my holy mountain and give them joy in my house of prayer. அதே போல I will accept the burnt offering and sacrifices. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கொடுக்கிற பலிகள், காணிக்கைகளை கூட கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு பழைய மாதிரி நம்ம ஆடையோ மாடையோ புறாவையோ பலி கொடுக்கறது இல்லை. நம்மே ஆண்டவருக்கு பலி செலுத்துறோம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம். கர்த்தர் அதை நுகர்ந்து மகிழ்ந்து அதுக்கு பின்னாடி அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அன்னைக்கு நோவா தன்னிடத்துல இருந்த சுத்தமான சகல பறவைகளை எல்லாம் பலி செலுத்தின போது கர்த்தர் அதை நுகர்ந்தார், மகிழ்ந்தார். அவர் சொன்னார், இதுக்கப்புறம் நான் இந்த தேசத்தை தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணார்ல. இன்னைக்கு நீங்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல போய் கர்த்தரை நல்லா ஆராதிங்க, கர்த்தரை உயர்த்தி கனப்படுத்துங்க, அவருக்கு பலி செலுத்துங்க. நிச்சயமாய் அவர் உங்களை அங்கீகரிப்பார், உங்களை மகிழ பண்ணுவார். இதுக்கப்புறம் தோல்வி இல்லை, இதுக்கப்புறம் பலவீனங்கள் இல்லை, இதுக்கப்புறம் பிரச்சனைகள் இல்லை. இனி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனுடைய ஆலயத்தில் அவர் இறங்கி வருவார். ஆகவே அவரை துதித்து உயர்த்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed Sunday. ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி. இந்த மகிழ்ச்சியுடைய நாள்ல, இந்த மகிழ்ச்சியான நாள்ல, மன மகிழ்ச்சி நாள்ல நாங்க எல்லாம் உங்களுக்கு ஆலயத்துல கொண்டு போய் ஆராதிக்க போறோம்.
ஆலயத்தில் போய் உண்மை துதிக்க போகிறோம்ப்பா. எங்கள் துக்கத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் சொல்லிட்டு திரும்ப வரும்போது சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி வரப்போகிறோம். நீங்கள் சொன்னபடியே நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆலயத்துக்கு போய் கர்த்தரை துதிங்க. அவர் அதை அங்கீகரிப்பார். உங்களை சந்தோஷத்தோடு தான் அனுப்புவார். God bless you. God bless you. Amen.